நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். முன்னதாக நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவில் நான் உங்களிடம் குறிப்பிட்டு கூறியிருந்ததைப் போலவே வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருந்த அந்த சுழற்சியானது மேலும் தீவிரமடைந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையில் தற்போது மேற்கு வங்க மாநில கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பரப்பில் நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் சரி, அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் சரி, அது வடக்கு நோக்கி மேற்கு வங்க மாநில நிலப்பகுதிகளுக்குள்ளாகவே நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதன் பிறகு 18ஆம் தேதி என்று மாலை அல்லது இரவு நேரத்தில் அது மேற்கு நோக்கிய நகர்வை எடுக்க முற்படலாம். அது மேற்கு நோக்கிய நகர்வை எடுக்கக்கூடிய அந்த தருணத்தில் வட தமிழகத்தில் ஓரளவிற்கு வெப்பச்சலன மழையானது கணிசமாக பதிவாகும். அதற்கான அமைப்புகள் என்பது இருக்கிறது. தற்போதைக்கு இந்த சுழற்சியானது நிலப்பகுதிகளை எட்டிவிடும் என்பதனால, அதாவது நிலப்பகுதிகளை எட்டி அது வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் தமிழக உட்பகுதிகளிலும் வெப்பச்சலன மழையானது ஓரளவிற்கு கணிசமாக பதிவாகலாம். கடந்த 2 தினங்களாக பெரிய அளவில் வெப்பச்சலன மழையானது கை கொடுக்கல. நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கணிசமான அளவு மழையானது பதிவாகி இருந்தது. அது தொடர்பாக நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய காணொலியிலேயே சில தகவல்களை உங்கள் கூட நான் ஷேர் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முகநூல் பக்கத்தில் அந்த காணொலியை நான் பகிரலை. இணைய சேவையில் ஏற்பட்ட ஒரு கோளாறு காரணமாக மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி தான் நேற்றைய காணொலியை நான் யூடியூப் பக்கத்தில் பகிர்ந்தேன். அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா காலி ஆகிட்டு, அதனால் முகநூல் பக்கத்தில் அந்த காணொலியை என்னால் பதிவேற்றம் செய்ய முடியல. அதனால் முகநூல் பக்கத்தில் மட்டுமே என்னை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தகவல் கொஞ்சம் புதிதாக இருக்கலாம். பட் இதுதான் நிதர்சனம். நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவிலேயே நான் இன்னொரு விஷயத்தையும் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன். 17ஆம் தேதி முதல் மீண்டும் வெப்பச்சலன மழையானது அதிகரிக்கும் என்பதை போன்று அதுதான் நிகழப்போகிறது. இப்போ இதுவரையில் இந்த 2 நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஏன் அந்த அளவிற்கு ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகாமல் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி தான் காரணம். இப்போ அது நிலப்பகுதிகளை அடைய போகிறது. நிலப்பகுதிகளை அடைந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாதி நிலப்பகுதிகளை அடைந்தது போல தான் நமக்கு தெரிய வருகிறது. அது நிலப்பகுதிகளை அடைந்து அது வடக்கு நோக்கிய நகர்வை எடுக்கும்பொழுது அது நிச்சயமாக தமிழக உட்பகுதிகளுக்கு சாதகமான வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓரளவிற்கு கணிசமான அளவு மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய இடங்களில் மழையானது பதிவாகும். அதாவது நேற்றுடனும் நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் நம்ம நிறைய இடங்களில் உட்பகுதிகளில் வெப்பச்சலன மழை எதிர்பார்க்கிறோம் 17ஆம் தேதி என்று. அதே சமயம் அந்த சுழற்சியானது ஒரு கட்டத்தில், குறிப்பாக நம்ம 18ஆம் தேதி சொல்கிறோம் இல்லையா, நாளைக்கு தான், நாளை மாலை அல்லது இரவு நேரத்தில் அது மேற்கு நோக்கிய நகர்வை எடுக்க தொடங்கும் பொழுது இங்கே விண்ட் டைரக்ஷன் வட தமிழகத்தில் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது வடமேற்கு திசையிலிருந்து காற்று அழகாக உள்ளே வரும். அந்த நேரத்தில் கடல் காற்றின் சாதகத்தன்மையை பொறுத்து சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த லாட்டிடியூடை பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த லாட்டிடியூட் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆக்டிவாக இருக்குன்னா அந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அதுவும் இப்போ நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த பகுதிகளில் அடிக்கடி வெப்பச்சலன மழை பதிவாகுவதை கண்டிப்பாக நோட் பண்ணுவீங்க. நான் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா அது ரொம்ப சாதாரணமாக சொல்ல மாட்டேன். என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். செப்டம்பர் மாதத்தில் கூட இந்த ஏரியாவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னை புதுச்சேரி, அது சென்னை சுற்று வட்டார பகுதிகளாக இருக்கட்டும், அந்த கேடிசிசி பெல்ட்டே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே போல் சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களாக இருக்கட்டும், அந்த பகுதிகளில் செப்டம்பர் மாதத்தில் கூட அடிக்கடி வெப்பச்சலன மழை பதிவாகும். சில நேரங்களில் பலத்த இடியுடன் கூடிய மழையாகவும் இது இருக்கும். புதுச்சேரி பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இடையே ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது. அதனால் நீங்கள் மழைக்காக காத்திருங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் புதுச்சேரியில் கேட்டுக்கொண்டே இருக்கீங்க மழை வாய்ப்புகள் எப்பொழுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்பாக, அதாவது ஆகஸ்ட் மாதம் பிறந்த பொழுதே நான் சொல்லியிருந்தேன், இதுவரைக்கும் இருந்த நிலை கிடையாது. ஏன்னா ஜூன் ஜூலை மாதத்துலலாம் நீங்கள் பாண்டிச்சேரிக்கு மழை வாய்ப்புகளை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் ஆகஸ்ட் மாதம் நல்லா பெர்ஃபெக்டாகவே இருந்தது. அடுத்து வரக்கூடிய சில நாட்களும் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் புதுச்சேரி மாவட்டத்திற்கும் பெர்ஃபெக்டாக தான் இருக்குது. அதே போல் செப்டம்பர் மாதமும் பார்த்தீங்கன்னாக்கா பெர்ஃபெக்டாக தான் இருக்கும். அதில் மாற்று கருத்துக்களே கிடையாது. சாதகமான அமைப்புகள் வரும்பொழுது நான் நிச்சயமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்படி இல்லைனாலும் இப்போ வரக்கூடிய நாட்களே சாதகமான அமைப்புகள் தான். இடையே நீங்கள் மழை வாய்ப்புகளை கண்டிப்பாக பார்ப்பீங்க. புதுச்சேரி பகுதிகளுக்கு இதுதான் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஜாகிரபிக்கலாக அது இருக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த கண்டிஷன்ஸ் என்பது ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்குது. இது இல்லாமல் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் எப்படி அமைகிறது என்பதை பொறுத்து கனத்த மழைக்கான வாய்ப்புகளும் இடையே உருவாகலாம். பட் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், ஜாகிரபிக்கலாக சென்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், காரைக்காலுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், பரங்கிப்பேட்டை சீர்காழி பெல்ட்டுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், அதே போல் அதற்கு கீழே நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்திலே தலைஞாயிறு மாதிரியான பகுதிகளுக்கெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. திருப்பூண்டி மாதிரியான அந்த பகுதிகளுக்கும் சில அட்வான்டேஜஸ் இருக்குது.
ஸோ அந்த அட்வான்டேஜ் வந்து புதுச்சேரிக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கணும். மரக்காணத்துக்கு இருக்குது, மரக்காணத்துக்கு ஜாகிரபிக்கலாக சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் புதுச்சேரி பகுதிக்கும் கடலூர் பகுதிக்கும் ஒரு சில டிராபேக்குங்கிறது வந்து இருக்குது. ஆனால் சுழற்சிகளினுடைய நகர்வுகள் எப்படி அமைகிறது, காற்றின் அந்த சாதகத்தன்மை எப்படி அமைகிறது என்பதை பொறுத்து தான் அடர்ந்த மழைமேக குவியல்கள் என்பது அந்த பகுதிகளில் வந்து விழும். ஸோ அதனை பொறுத்து தான் அந்த மழை வாய்ப்புகள் என்பது அமையும். இப்போ ஃபெஞ்சல் புயலப்போ கிடைத்த மழை என்பது முழுக்க முழுக்க அந்த புயலினுடைய தாக்கத்தினால கிடைத்த மழை தான். அதே சமயம் அது ஒரு புயலாக உருவெடுப்பதற்கு முன்னதாகவே அது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டு இருந்தாலுமே கூட சென்னை மாநகரில் மழையானது பதிவாகி இருக்கும். ஸோ அதுவும் கனத்த மழையாக இந்த பழவேற்காடு ஏரி மற்றும் அதனை ஒட்டிய சில இடங்களில் கூட அது மழை பொழிவை கொடுத்துருக்கலாம். ஸோ அதுதான் அதோடைய ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ்னு நான் வந்து சொல்கிறேன். ஒரு சுழற்சியாக வீக்காக ஒரு சர்க்குலேஷன் இருக்கும்பொழுது கூட டெல்டாவின் சில இடங்களும், குறிப்பாக அந்த பரங்கிப்பேட்டை சீர்காழி பெல்ட்டும், மரக்காணம் சுற்றுவட்டார பகுதிகளும், அதே போல் சென்னை மாநகரனுடைய சில இடங்களும் அதிகமான மழைப்பொழிவை வந்து பெறும். திருவொற்றியூர் மாதிரியான பகுதிகள், கேளம்பாக்கம் மாதிரியான பகுதிகள் எல்லாம் கனத்த மழைப்பொழிவை பெறக்கூடிய அந்த தருணங்கள் எல்லாம் உருவாகும். அந்த நிலை வந்து புதுச்சேரிக்கு கிடையாது. ஆனால் புதுச்சேரிக்குன்னு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அது எப்படி கை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இவ்வளோ நேரம் நம்ம புதுச்சேரியை பற்றி பேசிட்டோம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ கடந்த 2 தினங்களாக பெரிய அளவில் மழை பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். இப்போ இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு இல்லை, நேற்று தான். இப்போ நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது, அதாவது நேர வித்தியாசம் என்பது வெறும் 10 நிமிடங்கள் மட்டும்தான். இப்போ 12:10 மணி ஆகுது. இப்பொழுது தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 17ஆம் தேதி, 17/8/2026, ஆகஸ்ட் மாதம் 17ஆம் நாள் 2026ஆம் வருடம். இப்போ இதுவரையில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை பார்க்கும்பொழுது தென்கோடி மாவட்டங்களில், இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் கணிசமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. தாடி, கரக்கோணம் அந்த பகுதிகளில் 21 மில்லிமீட்டர். அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் தருமபுரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதியில் 20 மில்லிமீட்டர் அளவு மழையும், கன்னியாகுமரி ஆட்டோமேட்டிக் ரெயின் காஜ் பகுதிகளில் 9 மில்லிமீட்டர் அளவு மழையும், குளச்சல் சுற்றுவட்டார பகுதிகளில் 8 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. எடைக்கோடு 8 மில்லிமீட்டர், கீரிப்பாறை 8 மில்லிமீட்டர், அருமனை 8 மில்லிமீட்டர், செருக்கோல் 7 மில்லிமீட்டர், செல்லியாம்பாளையம் 7 மில்லிமீட்டர், பூதபாண்டி 6 மில்லிமீட்டர், சித்திரன் கோடு 6 மில்லிமீட்டர். இப்போ நம்ம படித்த அத்தனை பகுதிகளும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள் தான். அதே போல் கருங்குளம், திருநெல்வேலி மாவட்டம் அங்கே 5 மில்லிமீட்டர், ஈரோடு மாவட்டம் நம்பியூர் ஆட்டோமேட்டிக் ரெயின் காஜில் 5 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. இது வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ வந்து கணிசமான அளவு மழை என்பது தென்கோடி மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதிவாகி இருக்குது. இவை போக நம்பியூர் மாதிரி, அதாவது நம்ம திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அன்னூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் கருத்துறை பகுதியில் மழை வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை போன்ற ஒரு கேள்வியை முன்வைப்பார். அவருக்கு நான் நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவில் பதில் வழங்கும் பொழுது, நமக்கு வந்து திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரியே ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம்னு சொல்கிறோம். அதனால உங்கள் பகுதிக்கும் பாசிபிலிட்டி வந்ததுன்னா மகிழ்ச்சி கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் அதே சமயத்தில் நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய இன்னொரு விஷயம் என்பது, வெப்பச்சலன மழை என்பது சாதகத்தன்மை மிக்க சூழல்களை அடிப்படையாக கொண்டது. அது வந்து எல்லா பகுதிக்கும் ஒரே மாதிரியே வந்து அமையாது. கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்கலாம், பட் அந்த நேரத்தில் அந்த மழை பதிவாகுவதற்கு சில அமைப்புகள் வந்து ஒத்துழைக்கணும். அந்த வகையில் இந்த ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில், குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் மழை பொழிவு பதிவாக இருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். அதே போல் சேலம் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. திருச்சி மாவட்டத்தில் ஒரு 2 ரெயின்காஜ் ஸ்டேஷனில் மழை பதிவாக இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டத்தில், குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில், அதாவது மரக்காணத்திற்கு கொஞ்சம் வடக்கில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்குது. லாஸ்ட் 24 ஹவர்ஸ் இப்படி தான் இருந்திருக்குது. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் இப்படி இருக்காது, இதை விட பெட்டராக இருக்கலாம் உட்பகுதிகளில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பை தான் நம்ம முன்வைக்கிறோம். அதே சமயத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையெல்லாம் பதிவாகலாம். அதற்கான அமைப்புகள் என்பது இருக்கிறது. இப்போ இந்த கணிப்புகள் எல்லாம் ஒரு சைடில் நம்ம எடுத்து வச்சுட்டு பார்த்தோம்னா, சில நண்பர்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். ஏன்னா இந்த மாத இறுதியில் தென்கோடி தமிழகத்தில், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அப்படிங்கிற மாதிரியான சில கணிப்புகளை மாதிரிகள் முன்வைத்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் சில நண்பர்கள் என்னிடம் தனிப்பட்ட முறையில் கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. அவர்களுக்கு நான் விளக்கங்களும் வழங்கியிருந்தேன். தற்போதைய அமைப்பு என்னன்னாக்கா, ஒரு உயர் அழுத்தம் ஒன்று தெற்கு அரபிக்கடல் பகுதிகளில், தெற்கு மத்திய அரபிக்கடல் பகுதிகள்னு சொல்லலாம், தெற்கு மத்திய அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பூமத்திய ரேகையை ஒட்டிய வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஒரு உயர் அழுத்தம் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இந்த மாத இறுதி காலகட்டத்தில் இருக்கிறது. அவ்வாறாக ஒரு உயர் அழுத்தம் உருவாகக்கூடிய தருணத்தில்
அந்த பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழையானது அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அது எப்படி உயர் அழுத்தம் உருவானுச்சுன்னா மழையானது எப்படி அதிகரிக்கும்? மழை வந்து கம்மி தானே ஆகணும், குறைந்த அழுத்தம் தானே மழை பொழிவை கொடுக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது. உயர் அழுத்தம் உருவாகிறது வந்து தெற்கு மத்திய அரபிக்கடலில் நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் தொலைவில் தான். அதனால் இந்த தென்மேற்கு பருவக்காற்று வருது இல்லையா, அதனுடைய டைரக்ஷன் வந்து பாதிக்கப்படும். அதனுடைய டைரக்ஷன்னாக்கா அதில் சில மாறுதல்கள் ஏற்படும். அவ்வாறாக அந்த மாறுதல்கள் ஏற்பட்டு அந்த மேற்கு திசை காற்றானது மிக சிறப்பாக குவியக்கூடிய இடமாக தென்கோடி மாவட்டங்கள், தென்கோடி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் தெற்கு கேரள மாநில பகுதிகள் அமையும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனை அடிப்படையாக கொண்டு தான் அந்த மாதிரி வந்து அந்த பகுதிகளுக்கெல்லாம் பெட்டரான ரெயின்ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு. அதை பேஸ் செய்து சில நண்பர்களும் அந்த கணிப்பை வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, அதற்கான மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இதை நம்மால் புறந்தள்ள முடியாது. அந்த மாதிரியான ஒரு உயரழுத்தம் உருவாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. அதனால் இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்து பிறகு இருக்கக்கூடிய செப்டம்பர் மாத தொடக்க நாட்களில் நீங்கள் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடையும் என்கிற எதிர்பார்ப்புடன் காத்திருங்க. அது தீவிரமடையும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய நிலையில் ஒருவேளை அந்த மாதிரியான அந்த உயரழுத்தம் உருவாகுது அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக அடுத்த சுற்று குஜராத்திற்கு உறுதி. குஜராத்தில் மீண்டும் ஒரு கனமழை வாய்ப்பு உருவாக போகிறது. சோமாலி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து அப்படியே கொண்டு வந்து காற்றை கொண்டு வந்து குஜராத் மாநிலத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த மாதிரி ஒரு உயரழுத்தம் வந்ததுன்னா ஸோ எல்லாமே இதை டிசைட் பண்ணுறது காற்று தான். அதனால தான் இந்த காற்றினுடைய டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் நம்ம மழை வாய்ப்புகளை சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக உட்பகுதிகளில் மழையானது இம்ப்ரூவ் ஆகும். விருதுநகர் மாவட்டத்தில் மழை பதிவாகலாம், சிவகங்கை மாவட்டத்தில் மழையானது நிச்சயமாக உண்டு, மதுரை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையெல்லாம் பதிவாகலாம், திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் நம்ம மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது போக மேற்கு உள் மாவட்டங்களில் கூட சில இடங்களில் மழையெல்லாம் பதிவானுச்சுனாக்கா நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள். தமிழக வட மாவட்டங்களிலும் மழையெல்லாம் வந்து பதிவாகலாங்க. அதான் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், 17ஆம் தேதி முதல் தமிழக வட மாவட்டங்களிலும் கணிசமான அளவு மழையெல்லாம் வந்து பதிவாகலாம். அதன் பிறகு அது மட்டும் இல்லாமல் இப்போ 16ஆம் தேதி அன்று ஓரளவுக்கு ஆக்டிவிட்டி சப்ரஸாக இருக்குங்கிறதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ 17ஆம் தேதி அன்று அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இப்போ பேசியிருக்கோம். வெப்பச்சலன மழை வாய்ப்புகள் மேலும் அந்த சுழற்சி வந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது கண்டிப்பாக வடகோடி தமிழகத்தில் இந்த சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது. சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகளுக்கும் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை வாய்ப்புகள் இருக்கிறது. அதையும் யாராலும் மறுக்க முடியாது. இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கி கொண்டு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதுவரையில் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இதோட எங்களுக்கு போதும், கேள்விகளுக்கான விளக்கங்களை நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்பலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணிடலாம். மீண்டும் சொல்கிறேன், இப்போ இதுவரையில் நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 13 நிமிடங்களை நெருங்கி இருக்கிறது. 12 நிமிடம் 58 நொடிகள் அவ்வளோதான் வந்து வந்திருக்குது. இதுக்கு பிறகு நான் கேள்விகளுக்கு தான் விளக்கங்கள் வழங்க போகிறேன். அந்த கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கக்கூடிய அந்த நேரம் என்பது அந்த கேள்வியை பொறுத்தது. அதனால நீங்கள் வந்து அதிக நேரமாகுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போயே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரி, ஷாகி 1988 ஜாங்கர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து சென்னை இன்னர் சிட்டி நுங்கம்பாக்கம் அண்ட் சரௌண்டிங் லாஸ்ட் 2 days not even a drizzle and tomorrow as well very light drizzle only expected. Will the coming week be a bit wetter G? Thanks அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மழை வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த சுழற்சி கொஞ்சம் மேற்கு நோக்கி நகர ஆரம்பித்த பிறகு இங்கே வந்து அந்த விண்ட் டைரக்ஷனில் ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸ், கடல் காற்றின் சாதகத்தன்மை, இவைகள் அனைத்தையும் பொறுத்து நமக்கான அந்த வெப்பச்சலன மழை வாய்ப்புகள் என்பது வந்து அமையும். வெப்பச்சலன மழையானது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கை கொடுக்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்துக்களே கிடையாது. செப்டம்பர் மாதத்திலும் அது வந்து நிச்சயமாக கை கொடுக்கும், நம்பிக்கையுடன் நீங்கள் காத்துருங்க. விஜயகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து இனிய இரவு வணக்கம் ஐயா. கோவை மாவட்டம் அன்னூர் வடக்கு எங்கள் பாசக்குட்டை ஊரில் இன்று வெப்பமாக இருந்தது. வரும் நாட்களில் மழை கிடைக்குமா? நன்றிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம நேற்றைய குரல் பதிவிலேயே உங்களுக்கான சில விளக்கங்கள் கொடுத்துருந்தேன். மழை வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ கிடைச்சா மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதிகளில் ஒரு 2 ரெயின்காஸ்ட் ஸ்டேஷனில் மழை வந்து பதிவாக இருக்குது. அதற்கு அருகாமையில் தானே உங்கள் ஊரும் இருக்குது. இப்போ நம்பியூர் இருக்குன்னா நம்பியூருக்கும் அன்னூருக்கும் இடையில எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது கிலோமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா. பட் வெப்பச்சலன மழை அந்த 2 பகுதியில் மழை பொழிவை கொடுத்துருக்குது, பிற பகுதிகளில் கொடுக்கலனாக்கா அது அப்படி தான், அதனுடைய நேச்சரே அப்படி தான். பொதுவாக நம்ம சொல்கிறது இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள் வெப்பச்சலன மழைக்கு ஓரளவிற்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான். உங்கள் பகுதிகளில் திடீரென மழை பதிவானுச்சுனாக்கா நீங்கள் அதை வந்து எப்படி சொல்கிறது,
அது மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்க. அது அப்படி தான் இருக்கும். திடீர்னு வானம் சில இடங்களில் மேகமூட்டமாக காணப்படும். சில இடங்களில் வெப்பம் அதிகமாக பகல் நேரத்தில் இருக்கும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் காற்றின் வேகம் கொஞ்சம் அதிகரிக்கிறதே உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து முன்ன பின்ன இருக்கக்கூடிய நிலையில தான் இப்போதைக்கு இருக்குது. பட் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து மழை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட நீங்கள் வந்து காத்துருங்க. சுபாஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் நாகை மாவட்டத்தில் உள்ளதா நாகை நகர் பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெரி வெரி சப்ஜெக்டிவ். ஏன்னா இப்போ வந்து டெல்டாவிற்கு ஒரு சில இடங்களில் ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் இருக்கலாம். பட் கடலோர பகுதிகள் வரையில் அந்த மழை மேகங்கள் வருமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் வாய்ப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வந்து அன்றைக்கி 124 மில்லிமீட்டர் அளவு மழை பொழிவுலாம் வந்து பெற்றீங்க இல்லையா, அந்த அளவிற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் சற்று குறைவு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்திலோ திருவாரூர் மாவட்டத்திலோ மழை மையங்கள் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது நாகை மாவட்டத்தை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த அப்படி மழை உங்களுக்கு கிடைத்ததென்றால் அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். அந்த நிலையில தான் வந்து இருக்கிறோம். பட் ஆனால் சாதகமான அமைப்புகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது. அதில் மறுப்பதற்கு எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். ஆகஸ்ட் மாதம் இறுதியை நம்ம நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். மத்தியை கடந்துட்டோம் நம்ம. இனி வந்து ஆகஸ்ட் மாதம் 3வது வாரம் 4வது வாரம், அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம். அப்போ உங்களுக்கு வந்து வெப்பச்சலன மழைக்கு சாதகமான அமைப்பு தானே வடகடலோர மாவட்டத்திற்கு. அதனால வந்து இடையே இடையே சற்று வலுவான மழைக்கான வாய்ப்புகளும் வந்து உருவாகலாம். அவ்வப்பொழுது மிதமான மழையும் சில நேரங்களில் நாகப்பட்டினத்துக்கு அருகாமையிலே சில இடங்களில் மழையை பெஞ்சு விட்டுட்டு நாகப்பட்டினத்திற்கு மழை கொடுக்காம போகக்கூடிய அந்த நிலைகளும் கூட இருக்கலாம். வடகிழக்கு பருவமழை தொடங்கட்டும், நமக்கு மிக சாதகமான அமைப்புகள் உருவாகிறதா என்பதை நாம் பார்க்கலாம். இடையே இடையே அதான் அதுவரையில் இடையே இடையே கிடைக்கக்கூடிய அந்த வெப்பச்சலன மழை தான் நமக்கு கை கொடுக்கணும். ஆனந்தன் 3911 வணக்கம், நல்ல வெப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நன்றி. பொள்ளாச்சியின் தெற்கு பகுதிகளில் நல்ல வெப்பம் அடித்திருக்கிறது போல. ஸோ இப்பொழுது அவர் சொல்லிவிட்டார் வெப்பமாக இருக்கிறது என்பதை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கணிசமாக மழையானது பதிவாக இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் ஓரளவுக்கு மழை பதிவாக இருக்கிறது சில இடங்களில். நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் வெப்பச்சலன மழையும் அது பதிவாகும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில். பால்பாண்டி ஹாய் சார் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து நிலக்கோட்டையில் தானே இருக்கீங்க பால்பாண்டி. உங்கள் பகுதியில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவானால் எங்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்லை என்றாலும் உங்களது பகுதியின் நிலவரத்தை இடையே இடையே கருத்துரை பகுதிகளில் நீங்கள் பகிர்ந்து கொள்வதன் வாயிலாக பிற நண்பர்களுக்கும் அந்த தகவலை தெரியப்படுத்துவதன் அந்த விளைவாக அவர்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கிறது. அதே சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த வானிலை தொடர்பாக நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் வந்து இருக்குது. இந்த வெதர் மாடல் ஏன் அப்படி காட்டுது, இந்த வெதர் மாடலை எப்படி நம்ம டீகோட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது. அது வந்து அனுபவத்தினாலும் படிப்பினையினாலும் இது வந்து ஒரு டேட்டா, ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ பால்பாண்டி அவர்கள் வந்து நிலக்கோட்டை பகுதியை நிலவரத்தை சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டேட்டா. எல்லாமே டேட்டாவை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. டேட்டா சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜின்னு நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, இப்போ பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பிஎஸ் பேச்சுலர் இன் டேட்டா சயின்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதுவும் இந்தியாவின் வந்து மிகச்சிறந்த அரசு நிறுவனங்கள், மத்திய அரசின் கல்வி நிறுவனங்கள்லாம் அந்த டிகிரி வந்து தராங்க. ஸோ டேட்டா வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து டேட்டா தான் முக்கியம். இப்போ ஒரு பகுதியின் நிலவரத்தை நம்ம ஏன் வந்து படிக்கிறோம்னாக்கா, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த பகுதியில் என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத ஒரு டேட்டாவாக நம்ம வந்து வச்சுக்கிறோம். அந்த டேட்டாவும் ஃப்யூச்சரில் வந்து பயன்படும். ஸோ அதனால தான் அந்த கலெக்ஷன் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு காரைக்காலில் டாப்ளர் வெதர் ரடார் செஷன் இருக்குது. அங்கே மெயின் ஒர்க் என்ன நடந்துட்டு இருக்குனாக்கா, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய அந்த வெதர் கண்டிஷன்ஸை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா, அதெல்லாம் ஒரு டேட்டா. அந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம வந்து அவுட்புட்டை வந்து எடுக்க முடியும். எப்படி சொல்கிறது, அந்த டேட்டாலாம் நமக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பயன்படுத்தி தான் ஃப்யூச்சரில் நம்மளால் வந்து அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப அக்யூரேட்டாக பண்ண முடியுங்கிறது தான் வந்து நிதர்சனம். இப்போ ஏஐக்காக வந்து எல்லாரும் கேமராவை மாட்டிக்கிட்டு வேலை பார்க்குறாங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிற மாதிரியே நான் வந்து கேள்விப்பட்டேன். அதாவது அது வந்து ஏஐக்கான ட்ரைனிங், எப்படி வந்து மனிதர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்து அது ரோபோட்டிக்ஸ்க்கு வரும்போது அதை வந்து எந்திரங்கள் மூலியமாக அதை வந்து செயல்படுத்துறதுக்கான அந்த விஷயங்கள்ங்கிறது வந்து நடந்துகிட்ருக்கு. அதாவது எல்லாமே வந்து டேட்டா, இன்ஃபர்மேஷன், படிப்பினை. ஒருத்தர் செய்கிறத, ஒரு இடத்துல நடக்கிறத, இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்துக்கிட்டு அது மூலியமாக கற்றுக்கிட்டு அடுத்த நிலைமைக்கு வர்றது தான். அதுதான் இவ்வளோ நாளாக வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை வந்து ஒரு கிளியர் கட்டாக பிரித்து சொல்ல முடியல. இப்போ எல்லாமே வந்து கிளியர் கட்டாக வந்து பிரித்து சொல்ல முடியுது. அந்த வகையில் இப்போ நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்கன்னா அதை நான் வந்து உள்வாங்கிக்கிறேன்.
அந்த இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன்ஸ் இப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ விண்ட் கண்டிஷனில் அப்படி இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்யூச்சரில் ஒரு விண்ட் கண்டிஷனில் இதே மாதிரியான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, இதே மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது அதை இதோட நம்ம வந்து பார்ப்போம். உதாரணத்திற்கு இப்போ ஃபெஞ்சல் புயல் வரும்பொழுது அது உருவாகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குங்கும் போதே நான் ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணிட்டேன். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு நமக்கு தெரிஞ்ச போது ஒரு வாரத்திற்கு இல்லை ஒரு 7-8 நாட்கள் 10 நாட்களுக்கு முன்பாகவே நான் வந்து சொன்னேன், இது வந்து நிவர் புயலினுடைய பாதையை நோக்கியே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறது தான். அந்த நேரத்தில் அந்த சர்க்குலேஷன் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் போது அப்போ இருந்த அந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ், அப்பர் ட்ரோபோஸ்பியரிக் லெவலில் இருந்த அந்த ப்ரெஷர் கண்டிஷன்ஸ், இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி நமக்கு அது ஒரு கிளியரான பிக்சரை கொடுத்துச்சு. அதில் நமக்கு வந்து கன்ஃபியூஷனே கிடையாது. காரணம் நிவர் புயல் நமக்கு செய்து வைத்த உதவி. இப்படி தான் இதற்கு முந்தைய சில விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதுலேருந்து சில விஷயங்களை நம்ம பாடமாக வந்து கற்றுப்போம். அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த சில நாட்களுக்கான அந்த கணிப்புகளில் அதை புகுத்தினோம்னாக்கா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வரேன். அதுக்கப்புறம் ஜெயகண்ணன் மருதூர் அப்படிங்கிற நண்பர் வந்து மிக்க நன்றி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது பகுதியின் நிலவரத்தையும் எங்களோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆனந்தன் மகேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து சிறுமுகை நோரைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நம்பிக்கையுடன் காத்திருங்க. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலன மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை நம்ம முன்வைக்கிறோம். பதிவாகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அனந்தினி அப்படிங்கிறவங்க வந்து கரூர் மாவட்டம் மழை இருக்கா சார்னு கேட்டிருக்காங்க. இருக்குது. கரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. குமரன் ஜீவா அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் பகுதியில் 15ஆம் தேதி மழை இல்லை, 17ஆம் தேதி வெப்பச்சலன மழைக்காக காத்திருக்கிறேன். பழங்கால தமிழர்கள் வாழ்ந்து காட்டிய வழியை பின்பற்றி இயற்கையுடன் இணைந்து வாழ்வதே சிறந்தது. இயற்கையை மாற்ற நினைத்தால் அது அழிவிற்கே வழிவகுக்கும். இயற்கையுடன் இணைந்த அறிவியலையே வாழ்க்கையாக வளமாக மாற்றும். நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயந்தான், அது உண்மையும் கூட. ஆனால் என்னன்னாக்கா நம்ம நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சிட்டோம் ஆல்ரெடி. அதுலேருந்து நம்மளால வெளியே வர்றதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ சதுப்பு நிலங்களிலேயோ அல்லது ஏரிகளை துத்தோ அவங்க வந்து வீடெல்லாம் வந்து கட்டியாச்சு. இப்போ நிறைய இடங்களில் இப்போ சென்னை மாதிரியான ஒரு பெரிய நகரம் வளர்ச்சி அடையும் பொழுது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. நடுவில் கொஞ்ச நாள் மழை இல்லாமல் இருந்த காலத்தில் நிறைய நகரங்கள், இப்போ நான் வந்து காரைக்கால்லேருந்து சென்னை வரைக்கும் வரேன்னா நான் பார்த்த நகரங்கள் எல்லாமே பெரிதாகி இருக்கிறது. இன்றைக்கி பசங்களே என்ன வீடியோ பண்ணுறாங்கனாக்கா, இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த கேமராவை தூக்கிட்டு போகிற பசங்க இந்த மாதிரி தியேட்டர் வந்துருக்குது, இப்போ எங்கள் ஊரில் பிவிஆர் வருது, ஒரு டெல்டாவிலேயே மிகப்பெரிய மால் வந்து இப்போ கும்பகோணத்தில் வருது. ஸோ அது வந்து உங்களுக்கு பெருமை மிக்க விஷயமாக இருக்குது. அது மாதிரி ஒரு தியேட்டர் வரும்போது ஆஹா இந்த இந்தியாவிலே சிறந்த தியேட்டர் இங்கே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்களுக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு பின்னாடி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்துக்கு பின்னாடி ஒரு இயற்கையினுடைய அழிவும் இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு பில்டிங் கட்டணும், ஒரு பெரிய ஒரு பார்க் கட்டணும், பார்க்னா இப்போ ஒரு பெரிய ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும், ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 10 அடுக்கு மாடி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த 10 அடுக்கு மாடிக்கு எவ்வளோ இடங்கள் வந்து விடணும். இப்போ ஒரு 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 எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு வளர்ச்சி அடைந்த நகரம்னு நம்ம பார்க்குறது வந்து இப்போ சென்னையை வந்து பார்ப்போம். சென்னை தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேரால் வந்து பார்க்கப்படக்கூடிய நகரமாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது வேறு. ஆனால் ஒரு நார்மலாக இப்போ ஒரு பகுதியில் இருக்கிற இப்போ டெல்டாவிலே இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சென்னை மாதிரி அப்பா சென்னையில் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட், இப்போ மெட்ரோ வந்த பிறகு அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவல். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த விஷயங்களே வந்து மாறிடுச்சு. பஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், விடிய விடிய உங்களுக்கு பஸ் இருக்குது. இப்போ நண்பர் கூட என்னை அலைபேசியின் வாயிலாக அழைத்து கேட்டிருந்தார். இங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாறிட்டு சென்னை வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருக்குது. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. இது இன்னும் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதெல்லாம் வந்து வேற அதாவது அதாங்க எப்படி சொல்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு அழிவும் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கணும். நான் இருக்கிற அந்த பகுதியே பார்த்தீங்கன்னா சுற்றிலும் இயற்கை வளங்கள் நிறைந்த பகுதியாக இருந்திருக்கிறது 20 ஆண்டுகளுக்கு முன்பாக. அது எனக்கும் தெரியும். அந்த இடத்தில் தான் இன்னைக்கு வந்து அரசினுடைய சந்தையே இருக்கிறது. உழவர் சந்தைன்னு ஒரு ஐட்டமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஏரிக்கு பக்கத்தில் தான் வந்து இருக்குது. கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனான்னு வச்சிங்களேன், அங்கே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நண்பர் வந்து எனக்கு வந்து பழக்கம். அவர் வந்து இந்த டெக் சம்மந்தமான காணொலிகளை பகிரக்கூடிய நண்பர். அவர் கொஞ்சம் ஃபேமஸான நண்பரும் கூட. அவர்கிட்ட நான் வந்து கேட்கும்போது என்ன ப்ரோ உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரிலாம் வந்து இருக்க சந்தையெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது, அது வந்து ஒரு ஏரி ப்ரோ, அது வந்து தண்ணி நின்றுட்டு இருந்தது, திடீர்னு எல்லாம் வந்து மாறிடுச்சு, அப்படியே வந்து கட்டிட்டாங்க பில்டிங்ஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு.
அப்படிங்கிற மாதிரி அந்த இடம் முழுக்கவே இன்றைக்கி உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது அது எப்படி இருந்தது, அங்கே வந்து ஒரு நீர்நிலை இருந்ததாங்கிறத யாராலையுமே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பரபரப்பான இடம் அது. அவ்வளோ முக்கியமான இடமாக அது வந்து மாறிவிட்டது. இந்த மாதிரி பல இடங்கள் வந்து மாறி இருக்கு தமிழகம் முழுவதிலும். அதில் அதிகபட்ச பாதிப்பு என்பது இப்போ ஒரு பெரிய நகரமாக வளரும் பொழுது சென்னை வந்து அதற்கு அருகாமையில் இருந்த பல நீர்நிலைகளை வந்து காலி செய்து விட்டது. அங்கெல்லாம் கட்டடங்கள் ஆகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போமே. அது எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும்னு நினச்சோம்னாக்கா அது நம்மளால் வந்து முடியாது. அதுக்கு மாற்று வழியை தான் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ மாற்று வழின்னு வரும்பொழுது வேறு சில இடங்களை வேறு விதமாக நம்ம வடிவமைக்க வேண்டியதாக இருக்குது. இது ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைந்த ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் இப்போ பள்ளிக்கரணை பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு ராம்சார் நிலம் இஷ்யூ வரும்போது ஏகப்பட்ட பில்டிங்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அங்கே வந்துட்டு இன்றைக்கி வேளச்சேரியை காலி பண்ண முடியுமாங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில. இன்றைக்கி வேளச்சேரி 100 அடி ரோடு அதெல்லாம் நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. நான் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது 2007 நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் நண்பரின் வீட்டுக்கு நான் போகும்போது நொந்துட்டேங்க. கிண்டியிலேருந்து பஸ்ஸு அந்த வேளச்சேரி ரோட்டில் ட்ராவல் ஆகுது பாருங்கள், என்னால் வந்து தாங்க முடியல. அது இத்தனைக்கும் பக்கத்தில் இன்றைக்கி நான் வந்து அதே இடத்துக்கு நான் வந்து கிண்டியிலேருந்து ட்ராவல் பண்ணி போனேன்னா எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தெரிலைங்க. அது மாதிரி நான் குரோம்பேட்லேருந்து டைடல் பார்க்குக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் வந்து உண்டு. ஒரு பஸ் இந்த 21 பிபின்னு வரும், அது மாதிரி தான் மத்திய கைலாஷுக்கு போவோம். 21G வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தாண்டி ஒரு ஸ்டாப்பிங்கில் வந்து ஆக்சுவலாக கட் ஆகும் உள்ள. ஐ மீன் இப்போ இருக்குது இல்லையா அந்த பிர்லா கோளரங்கம்லாம் இருக்குது இல்லையா, அந்த இது உள்ள திரும்பி கோட்டூர்புரம் ரோடு வழியாக அது வந்து ட்ராவல் ஆகும். அதுக்கு முன்னாடியே நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் இறங்கி அதுக்கப்புறம் நடந்து மத்திய கைலாஷ் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி போக வேண்டியதாக இருக்கும். இல்லைனா டைரக்ட் பஸ்ஸஸ்ங்கிறது ரொம்ப ரேரு. இந்த 51C நம்ம ஒன்று வரும், வடபழனிலேருந்து ஒன்று வரும், அது வந்து அரிதாக வரும். தரமணி, வடபழனி தரமணி பஸ்ஸு. அதுலேயும் நான் சாலிகிராமத்தில் தங்கியிருந்தப்போ அதுலேயும் நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஸோ இத்தனை விஷயங்களை நான் ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ மாறுதல்கள் நடந்திருக்கிறது. அவ்வளோ மாறுதல்கள் நடுவில் இன்றைக்கி வந்து அது ஒரு சாதாரண விஷயமா இருக்குது எனக்கு ட்ராவல் பண்ணும்போது. இங்கே இருந்து நம்ம பல்லவரம் அந்த ஃப்ளைஓவரை நம்ம பிடிச்சோம்னாக்கா 200 அடி ரோடை பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக எழுத்து நம்ம துறப்பக்கத்தை பிடிச்சிடுவோம். அப்படி கொஞ்சம் கட் அடித்தாக்கா டக்குன்னு பார்த்தாக்கா நமக்கு டைட்டில் பார்க் வந்துடுது. ஓஎம்ஆருக்கு போகிறதும் அவ்வளோ ஈஸியாக இருக்குது. வேளச்சேரியை ரீச் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த இடத்துக்காடாக நம்ம அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம், அவ்வளோ நொந்து போய் வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு வந்து தோணி இருக்குது. ஸோ அதற்கு பின்னால் அந்த ஒரு எளிமையான அந்த டிரான்ஸ்போர்ட் அந்த ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, அதற்கு பின்னால் ஒரு கடுமையான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இயற்கை சில இடங்களில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நம்ம கண்கூட பார்க்குற விஷயம் இந்த 200 அடி ரோடுக்கு 2 புறமும் இருக்கிற நீர்நிலைகள். அது ஏன் 2 புறமும் இருக்குனாக்கா நடுவில் அவங்க ரோடு போட்டாங்க, அதனால 2 புறமும் இருக்குது. இவங்க ஒரு பாலத்தை போட்டிருந்தாங்கன்னா அது பிரச்சனையாக இருக்காது. இந்த மாதிரி தான் பல இடங்களில் இருக்குது. ஏரிகளுக்கு நடுவில் அதை பொழந்து அதில் ரோடு போடுறதுல இவங்களாம் வந்து எக்ஸ்பர்ட்டு. பாலம் வந்து சும்மா இருக்கிற இடத்துலலாம் பாலம் போடுறாங்க. இந்த ஏரிக்கு மேலே ஒரு பாலம் போடணும்னு எவனுக்கும் ஒரு அறிவு இல்லை பாருங்கள். இதை ஒரு ப்ரொப்போசல்னு போட்டு இவ்வளோ பெரிய ரோடை அவனுங்க வந்து கட்டி வச்சுட்டானுங்க. இதுக்கு மேலே இந்த மாற்றங்கள் அதை சுற்றி வீடும் கட்டிட்டாங்க. இன்றைக்கி வந்து அந்த ஏரிக்கு பக்கத்தில் அந்த பாலம் இறங்குற இடத்துல ஒரு ஏரி ஒன்று இருக்கும். சரி, அந்த ஏரி இருக்குது, அங்கே கொஞ்சம் ஆக்கிரமிப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி அகற்றுனாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அதே இடத்துல மிகப்பெரிய நிறுவனங்களின் பல்லடுக்கு கட்டிடங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. பல்மாடி பல்லடுக்கு கட்டிடங்கள். இப்போயே ரேட்டு போட்டிருக்கான் 90 லட்சம் ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டு வித்தவுட் ஜிஎஸ்டி. ஸோ எத்தனை மாடி கட்டி அவன் எவ்வளோ விற்க போகிறாங்கிறது வந்து தெரியல. பட் இது எல்லாம் பண்ணியாச்சுன்னு நான் வந்து சொல்கிறேன். இதெல்லாம் வந்து முடிச்சு விட்டாச்சு. இது எல்லாத்தையும் இப்போ மாற்றி அமைக்க முடியும்னாக்கா எவ்வளோ மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதுலேயும் மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. இயற்கையில் ஒரு பிரச்சனை வரும்பொழுதும் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு நகரமயமாக்கல்லேருந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு நம்ம திரும்பணும்னாக்கா அதுலேயும் வந்து மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இதுக்கு மாற்று வழி என்ன? அந்த விஷயத்தெல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏர்போர்ட்டே நீர்நிலையில் தான் இருக்குது. டி நகரே இல்லை, நீர்நிலையில் கட்டப்பட்டதாக சொன்னாங்க என்கிட்ட. அதெல்லாம் நான் வந்து பார்த்ததில்லை. அதெல்லாம் நான் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போதே இந்த ஏர்போர்ட்லாம் கட்டி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இது இருக்குது இல்லையா, டி நகர்லாம் வந்து ஒரு நீர்நிலைக்கு மேலே கட்டப்பட்ட பகுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாற்று அறிஞர் யாரோ ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தார். அவரை பேசுகிறத என்னால் வந்து கேட்க முடிஞ்சுது. ஒரு சமூக ஊடகத்தின் வாயிலாக தான் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பல நீர்நிலைகளுக்கு மேலே தான் பல நகரங்கள் வந்து எழுப்பப்பட்டிருக்கிறது. அது திரும்ப நீர்நிலையாக மாற்றுறதுக்கு பல கோடி மக்களை நம்ம அப்புறப்படுத்த வேண்டியது இருக்குமே.
ஸோ அப்படிலாம் யோசிக்கும் போது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனிவே இனிமே வரக்கூடிய நாட்களில் இனிமே வர நம்ம ஒரு திட்டமிடல்களை திட்டமிடும் போது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth-ஐ டெவலப் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை மாறாமல் அதை எப்படி செய்வது என்பதை முடிந்த வரையில் ஆலோசித்து அதற்கு ஏற்ப நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இதுதான் இப்போதைக்கு செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கருதுகிறேன். இது வந்து என்னுடைய கருத்து தான். அதுக்கப்புறம் ஜெயக்கண்ணன் மருதூர் அப்படிங்கிற நண்பர் வந்து பொய்யான தகவலை கூறி அறுப்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையான கருத்துக்களை கூறும் உங்களை சுருக்கமாக சொல்கிறார்கள் சில புரியாத மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு வந்து தெரியல இந்த விஷயத்தில். பட் மக்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸுங்கிறது வந்து தேவைப்படுது. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்னாக்கா இப்போ அதுதான் இப்போ நம்ம கொஞ்சம் எப்படி சொன்னோம்னாக்கா சில விஷயங்களை நம்ம டைரெக்டாக பேசிடுறோமா, அந்த மாதிரி அவங்களுக்கு வேணாம். கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ண சில விஷயங்களை அவங்க வந்து கேட்க விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது நடக்கணும், அதாவது அழியணும், அது மாதிரி சொல்கிறத வந்து விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை தண்ணியில் மிதக்கும், ஏதாவது நடக்குமோ நடக்காதோ ஒரு பில்டப் ஒன்று ஏற்படுத்திடணும். இதுனா இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி கூட பார்த்தேங்க, ஏதோ ஒரு வீடியோ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. அதில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்னு ஒருத்தர் உட்காந்துட்டு இது வந்து உலக போரை விட பயங்கரமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் அதனால் பாதிப்புகள் இருக்குது. இப்போ ஒரு எல்னினோ எஃபெக்ட் வருதுன்னா அதனால் பாதிப்புகள் வந்து இருக்கும், இல்லைன்னா வந்து கிடையாது. அதே சமயம் அதை வந்து அவங்க என்ன மாதிரி டைட்டில் போடுறாங்க, என்ன மாதிரி அந்த ஒரு கான்வர்சேஷனை கொண்டுட்டு போகிறாங்க, அந்த 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 மாதிரி மக்கள் வந்து பார்க்க விரும்புகிறாங்க. இப்போ சில விஷயங்கள் நடக்கும், அதை நம்ம எதிர்கொள்கிறது எப்படி, அதுலேருந்து எப்படி நம்ம வந்து நம்மளை தற்காத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச ஆரம்பித்தோம்னாக்கா அதில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்க மாட்டேங்குது. அது மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம. இப்போ 2027 வெப்பநிலை அதிகமாக இருக்குமா? ஆமாம் இருக்கும். 2027 எல்னினோவின் தாக்கம் அதிகமாக இருக்கும் போது மேபி அது வந்து உங்களுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் எல்னினோவாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இருக்கலாம், இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் அதுலேருந்து நம்மளை எப்படி நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது, அதற்கு என்ன நம்ம பிளான் பண்ணணும், அதற்கான சொல்யூஷனை யாருமே கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் பற்றி நம்ம பேசணும். இல்லை இந்த வளர்ச்சிகள், இந்த என்விரான்மெண்டல் விஷயங்கள்லாம் பற்றி நம்ம வந்து பேசணும். அப்படிங்கும் போது அது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்பது வந்து இப்போதைக்கு புரியாது. அவங்களுக்கே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது அப்போ பேசுனதெல்லாம் ஓகே தானே, அது மாதிரி பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா 2015 நான் பதிவு செய்த சில கருத்துக்கள், 2017 சில கருத்து நான் பதிவு செய்த பல கருத்துக்கள், 2017 யாரோ ஒரு நபர் வந்து ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தார். 2 சுனாமி வரப்போகுது டிசம்பர் மாதத்தில் அப்படி இப்படின்னு போட்டு அவருக்கு என்னமோ அந்த இது பவர் இருக்குது, அந்த சூப்பர் பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு நம்ம ஒரு வதந்தி மாதிரி அது கிளம்பிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன். அதுக்கு ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம முகநூல் பக்கத்தில் நான் கொடுத்துருந்தேன். அதை படிச்சுட்டு என்னையே போட்டு வாரன்னு சில பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நான் சொல்ல வந்த விதத்தை அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியல அந்த நேரத்தில். அது எல்லாம் நடக்காதுங்கிறது எனக்கே தெரியும். அதை நான் வந்து சொல்லிட்டேன், அதெல்லாம் நடக்காது, அது வந்து நடக்கணும்னு ஒன்று இருந்துனாக்கா அது என்ன இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே தான் நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை தான் நான் வந்து கொடுத்துருந்தேன். இது வந்து இயற்கையில் வந்து எதுவுமே வந்து சாத்தியம்தான். இப்போ நிலநடுக்கம் இந்தோனேஷியாவில் நடந்துட்டுருக்குன்னா ஏற்பட்டுருக்குனாக்கா அது நடக்காதது கிடையாது. இதுக்கு முன்னாடி 2004 சுனாமிலாம் வந்தது இல்லையா, அப்போ இந்தோனேஷியாவில் அவ்வளோ பெரிய ஒரு நிலநடுக்கம் வரணுன்றது இருந்தது வந்து அது இயற்கையில் நடந்திருக்குது, நடக்காததுன்னு கிடையாது. பட்டு அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே தான் நடக்கும், அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்புடையது அல்ல. அதுவும் வந்து நான் வந்து அறிவியல் பூர்வமாக அதை பேச மாட்டேன், என்கிட்ட ஒரு சூப்பர் சக்தி இருக்குது அதை வச்சு தான் நான் வந்து சொல்லுவேன் அப்படிங்கிறதும் ஏற்புடைய ஒரு விஷயம் இல்லை. இதற்கு வந்து கருத்து சொன்ன நம்மளையே பிடிச்சி வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது வேணும்னு நினைக்கிறேன். அந்த இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி கொடுக்குறதுங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். எனிவே நான் பேசுகிறது எல்லாமே என் மனதில் பட்ட கருத்துக்கள், என் மனதிற்கு எது உண்மை என்று படுகிறதோ அதை நான் வந்து ஓப்பனாக வந்து சொல்லிவிடுவேன். இந்த வெதர் ரிலேட்டட் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இத்தனை ஆண்டுகளாக நான் அதை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பதனால அதையும் வைத்துக்கொண்டு அதே சமயம் வெதர் மாடல்ஸையும் நான் வந்து யூஸ் பண்ணாமலாம் இல்லை. வெதர் மாடல்ஸினுடைய உதவியுடனும் உங்களினுடைய அந்த டேட்டாஸுடனும் ரியல் டைமோட வெதர் மாடல்ஸை கனெக்ட் பண்ண கற்றுக்கிட்ட சில விஷயங்கள்னு இருக்குது. இப்போ ரேடார் இமேஜஸை பார்க்குறோம், வெதர் மாடல்ஸையும் பார்க்குறோம், கம்பேர் பண்ணுறோம்.
அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ரியல் டைம் அந்த விஷயங்களையும் பார்க்குறோம். ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுதுன்னா ரியல் டைமில் அது ஒரு லாட்டிடியூட் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வேறு சில அமைப்புகளின் உதவியுடன் அவங்களும் டேட்டாலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம மாறி மாறி கிராஸ் செக்லாம் பண்ணி ஓரளவிற்கு அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறதுனால அந்த எரரை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் நான் சொல்கிறேன். அதுதான் இப்போ ஏதோ நீங்கள் அந்த சொன்னீங்கிறதுனால இப்போ நான் இவ்வளோ நேரம் வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷனை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது ஏன் எனக்கு வந்து தெரியல, தெரியாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். நான் இப்படியே நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் காணொலியை. பிடித்தவர்கள் கேளுங்கள், பிடிக்காதவர்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு தான் 12 நிமிஷமே நான் வந்து சொல்லிட்டேன். 12 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க, இல்லை 13 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 23 நிமிஷம் நான் வந்து கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை பேசியிருக்கிறேன். இதுதான் என்னுடைய நேச்சர்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் இந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் முன்வைங்க. அடுத்த காணொலியில் நான் விளக்கங்கள் வழங்குகிறேன். வானிலை தொடர்பான முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.